இந்த பிள்ளைன்ற பர்த்டே செய்வோம்ட்டு நான் வச்சுருந்த காசு நான் போய் சத்தியம் பண்ணுறேல போய் 7 மாணவரை நான் தெரிஞ்சு சொல்கிறேன் 10 வருஷமாக பிஹெச்சியாக இருக்கணும். இந்த 10 வருஷமாக நான் செய்கிறது என்னோட பிளட் பேங்க் கார்டு ஒன்று இருக்குல்ல, என்னுடைய ஏடிஎம் கார்டு இருக்குது. கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதில் வெளிநாட்டில் இருந்து பார்க்குறாக்கள், உள்நாட்டில் இருக்கிறாக்கள், உங்களுடைய அம்மா மேர் அப்பா மேர் ஏடிஎம் கார்டை கொடுத்து 88,000 காசு என் அக்கௌண்ட்டில் கிடந்தது. சரியாக கஷ்டப்பட்டேன். இந்த சம்பள காசு ஒரு 70,000 சுச்சம் பெறும். செய்திருக்கிறார் ஒருத்தர் விளையாட்டு 3,530 ரூபா படி 16 தரம் துவக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். கிட்டடியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு மாணவன் இந்த கேம் விளையாட விடையல்னு சொல்லி தூக்கு போட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே பாடசாலையில் கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு விஷயம் நடந்தது. நீங்கள் நினைப்பீங்கள் இந்த இப்போத்தி என் பிள்ளைகளோட சைக்காலஜிகள் என்னன்னு சொல்லி பெற்றாருக்கு விளங்குறேல. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொளி ஒரு சரியான கொடூரமான ஒரு சம்பவம் பற்றின ஒரு காணொளி. அதால் இந்த காணொலியை நான் எடிட் பண்ண மாட்டேன். மேபி நீங்கள் எனக்கு சொல்ல தெரியலை இந்த யூனிஃபார்மோட என்ன நான் ரிலீஸ் பண்ணுற இறுதி காணொலியோ தெரியலை. இதில் சரி பிள்ளைன்றதுக்கு அப்பால் நிறைய விஷயத்தை கதைக்க போகிறேன். ஒரு மிகப்பெரிய மோசடி ஒன்று பாடசாலை மாணவன் என்று சந்தேகத்தக்க ஒரு ஆளாலாம் செய்பட்டிருக்கு. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு பாபாவோ படையப்பா ஸ்டைலில் என் அக்கௌண்ட்டில் இருந்த 50,000 காசு செலவழிச்சிருக்கணும். ஸ்கூல் பிள்ளைகள் எப்படின்னு சொல்லி நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 88,000 ரூபா இந்த அக்கௌண்ட்டில் இருந்தது. ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நான் ட்ரைவ் பண்ணி வீட்டை வர கிடையில 39,000 வந்துட்டு 39,000 வச்சது வந்துடுது. என் பிள்ளைன்ற பர்த்டே செய்வோம்ட்டு நான் வச்சுருந்த காசு நான் போய் சத்தியம் பண்ணுறேல போய் 7 மாணவரை நான் தெரிஞ்சு சொல்கிறேன். ஒரு 85-90% நான் உண்மையாக இருப்பேன். இதில் 100% சொல்கிறேன். என் சொந்தக்காரருக்கு தெரியும். நான் பிள்ளைன்ற பர்த்டே செய்வோம்ட்டு வச்சுருந்த காசை ஒரு மிகவும் திருட்டுத்தனமான முறையில் செய்திருக்கணும். நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிக்கப்படுதோ இல்லையோ இதில் நான் என்னென்ன சேலஞ்ச் எதிர்நோக்கினான். இது ஒரு ஏடிஎம் மோசடி. மக்களை தெரிஞ்சு கொள்ளுங்கோ. ஏடிஎம் கார்டு கொண்டு போகணுமென்று இல்லை, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வச்சே முழு விளையாட்டும் காட்டலாம். எனக்கே ஒரு பிஹெச்ஐஎம்ளாலும் தெரியாது, இப்போ தான் தெரியும். என்னென்று வடிவாக சொல்கிறேன்னு கேளுங்கோ. பிறவில பாடசாலைன்னு வைங்கோன். அங்கே நான் மாணவர்களை செக் பண்ண போனேன். செக் பண்ண போனால் அங்கே கண் பார்க்குறது, காது பார்க்குறது, பல்லு பார்க்குறது, உயர நிறைய அளக்கிறது, எல்லாம் அளக்கிறது. ஏற்கனவே நான் அதை செய்துட்டேன். ஒரு 10ஆம் ஆண்டுக்கும் 11ஆம் ஆண்டுக்கும் ஒரு நாள் நேரம் காண வந்துடுது. அப்போ நான் அதை தனியாக பார்ப்பேன்ட்டு நேற்று போனேன். நான் அந்த கண் பார்க்குறதுக்கு நீங்கள் மெடிக்கல் பார்க்குற அனுபவம் இருக்கும் எல்லாருக்கும். அந்த கண்ணை வடிவாக பொத்தி கொண்டு ஒரு கண்ணால் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் இருக்கிற ஒரு இலக்கத்தை நாங்கள் வாசிக்க வேணும். அப்போ எந்த பணி என்னவாக இருக்கிறேன்னா அந்த இலக்கத்தை பேணியால் தொடுறது என்னென்னு சொன்னால், இப்போ 3 நடுவில் தொட்டால் சில பேர் 8 வாசிப்பிடும். இப்போ அதுதான் கரெக்டாக செய்ய வேணும். இங்கால நிற்கிற வேலையை யாரும் செய்யலாம்னுட்டு ஒரு கண்ணை கையால் நான் பொத்த வரையில் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கண் கலங்கிச்சேன்னா அந்த பிள்ளைகள் சரியாக வாசிக்காது. இப்போ நான் வச்சு ஒரு பிள்ளையை சின்னல்லே அந்த குறைபாட்டை கண்டுபிடிச்சி அனுப்பி கண்ணாடியை போட பண்ணால் அதுக்கு நல்ல ஒரு புண்ணியமான வேலையுண்டு. நான் 10 வருஷமாக பிஹெச்சியாக இருக்குது. இந்த 10 வருஷமாக நான் செய்கிறது என்னோடய பிளட் பேங்க் கார்டு ஒன்று இருக்குல்ல, என்னுடைய ஏடிஎம் கார்டு இருக்குது. அந்த ஏடிஎம் கார்டை தான் நான் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்றது. அது மானிட்டர்கிட்ட கொடுத்து விட்றது. மானிட்டர்கிட்ட கொடுத்தா ஒரு 3-4 பேர் நேற்று என்ன செஞ்ச வேண்டாம், அந்த கண் பொத்தைக்க நீ பிடிக்கிற சரியில்லைன்னுட்டு கண்ணை வேண்டி இப்படி பார்த்தவேன். அந்த ஏடிஎம் கார்டை பார்த்தவே சில பேர் நம்பர் பாடமாக்கினவே. எனக்கு ஆக்களையெல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. இவே வச்சுது என்னப்பா செய்ய போயினோம். ஒன்றில் காட்டை கொண்டு போய் ஏதாவது பெட்ரோல் அடிக்கலாம், அல்லது எங்கேயாவது வெட்டலாம், உடுப்பெடுக்கலாம், ஏதாவது சாமான் பர்ச்சேஸ் பண்ணலாம், அல்லது ஏடிஎம்முக்கு பின் நம்பர் தெரிஞ்சால் கொடுத்து காசு எடுக்கலாம். இவ்வளோ தான் எந்த நாலேஜ். அப்போ நான் இவங்களை என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு தான் அந்த காட்டை உண்மையாக கொடுத்தது. கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதில் வெளிநாட்டில் இருந்து பார்க்குறாக்கள், உள்நாட்டில் இருக்கிறாக்கள், உங்களுடைய அம்மா மேர் அப்பா மேர் ஏடிஎம் கார்டை கொடுத்து யார்ட்டையும் கொடுத்து சாமான் வேண்டிக்குங்கள், ஹாஸ்பிட்டலில் பார்க்குங்கள், ஆட்டோட்ட கொடுக்குங்கள், பெட்ரோல் செட்டில் கொடுக்குங்கள், கடையில் கொடுக்குங்கள். இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து எந்த வேலை போனாலும் பரவாயில்லை. இதில் நான் எதிர்கொண்ட சவால் எல்லாம் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட வெறுத்து போய் அரை நேரம் லீவ் போட்டுட்டு இந்த வீடியோ போடுறேன். அது பரவாயில்லை. உதை பற்றி நான் பயப்பட்டால் நான் இதுக்கு இறங்கியிருக்க மாட்டேன். உதை நம்பி நானும் இல்லை. கிட்டத்தட்ட இது போலீஸுக்கு கொடுத்த முறைப்பாட்டு பத்திரம். இது நான் சிக் போட்டுட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த காணொலியை கடைசி மட்டும் வடிவாக பாருங்கோ. இதில் உள்ள முழு தில்லாலங்கடியும் நான் சொல்கிறேன். எங்களோட எல்லாட்ட தில்லாலங்கடியும் நான் சொல்கிறேன். நடந்தது என்னென்னா, நான் போய் கண்ணை பார்த்தாச்சு. பிள்ளைகள் இப்படி இடக்கிற நான் 1-2 பேர் இப்படி விளையாட்டு காட்டினவே இவங்களை என்ன செய்ய போகிறாங்கன்னு நான் வந்துட்டேன். வந்தோண்டு இருந்தால் ஃபோன் வழியில் டிங்டிங்கன்னு சத்தம் கேட்டது. நான் கிட்டத்தட்ட ஒரு 26 கிலோமீட்டர் மோட்டர் சைக்கிள் ஓடணும். சரியான வெயில் ஏரியா பாருங்க. மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர். 88,000 காசு என் அக்கௌண்ட்டில் கிடந்தது. சரியாக கஷ்டப்பட்டேன். இந்த சம்பள காசு ஒரு 70,000 சுச்சம் பெறும். ஏன்னா ஒரு நடுத்தரமான குடும்பத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஃபீலிங்கும் இதாகத்தான் இருக்கும். வந்தது நான் வேற பார்க்குறேன் 39,000 காசு கிடக்குது.
16 மெசேஜ் வந்து கிடக்கு, 15 மெசேஜ் வந்து கிடக்குது. இதில் 2 ஓடிபி எப்போ அனுப்பியிருக்கணும்ன்றா கடைசி நேரம் அனுப்பியிருக்கணும் 2 ஓடிபி. அந்த குறிப்பிட்ட அப்போ நான் வந்து கொண்டிருக்கிறேன் மோட்டர் பைக்கில் வந்தால் அந்த குறிப்பிட்ட வங்கியில் இருந்து எனக்கு அந்த வங்கியின் பேரை நான் சொல்ல விரும்பலை. அநேகமானாக்கள் கணக்கு வச்சிருக்கிற ஒரு வங்கி என்று பாருங்க. அவன் சைபர் செக்யூரிட்டியை பற்றி சரியான புவர் நான் அடித்து சொல்லுவேன். ஏனெண்டா நாங்கள் நம்பி எங்கள்கிட்ட உழைக்கிற வருந்தி ஒவ்வொரு இரவு பகலாக திரிஞ்சு ஓடி திரிஞ்சு உழைக்கிற காசு அதில் போட 100 ரூபா ரீலோட்டும் கூட ஆப்புகளால் போடுறதுக்கு 60 ஓடிபி அனுப்புறீங்களப்பா. 50 ஒரு பள்ளிக்கூட படிக்கன் சுழியை அடுத்து கேம் விளையாடிட்டு போயிருக்கிறான். அதுவும் ஃப்ரீ ஃபயர் என்ற ஒரு கேம். என்ன கதை என்று வடிவா சொல்கிறேன்னு கேளுங்க. நான் வேற எப்படி 16 மெசேஜ் வந்து கிடாக்க அதில் 2 வந்து வேண்டிய ஓடிபி அனுப்பினவையா. இப்போ அவன் விளையாட தொடங்கி ஒரு 45,000 காசுக்கிட்ட எடுத்துட்டான். அதுக்கு பிறகு வேண்டிய ஓடிபி அனுப்பினேன் 2. மிச்சம் ஓடிபி இல்லாமலே விளையாட்டு கொடுத்தாச்சு. அதாவது களவு எடுக்கலாம், ஆனால் இந்த லிமிட் மட்டும் ஒன்று மாதிரி விட்டுருக்கு போல சிஸ்டம். எனக்கு விளங்கலை இதுக்கு பிறகாது இது சரி செய்யப்பட வேணும். நீங்கள் முழு பேருக்கும் இந்த கதையை நீங்கள் சொல்லுங்க. எனக்கு பரவாயில்லை, இன்னர் தான் நிறுவன் பிஹெச்ஏ இருக்கிறவன் இப்படி பள்ளிக்கூடத்தில் நடந்தது, இன்னர் தான் செய்தது. நான் அடித்து ப்ரூவ் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ் படித்த நாங்கள் சும்மா வந்து நான் இதிலேருந்து கதைக்கல. இதை பார்க்குற ஆசிரியர் சமூகம், முக்கியமாக எங்களோட மாவட்டத்தின் மதிப்புக்குரிய ஆளுநர் ஐயா எல்லாரும் இது தொடர்பாக நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். நானும் சேர்ந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். வேலை போனாலும் இதுக்கு தயாராக இருக்கிறேன். ஏனெண்டா எந்த பிள்ளைகளை நாளைக்கு இந்த சூழலில் எக்ஸ்போஸ் ஆகி வளர்க்குற ஒரு இதில் அந்த ஒரு சமூக கடப்பாடு எனக்கு இருக்குது. அதுக்காக நான் வருவேன். இது என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை. செய்திருக்கிறார் ஒருத்தர் விளையாட்டு 3530 ரூபா படி 16 தரம் துவக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். இது என்னென்று எனக்கு தெரியுமெண்டா நான் டக்குண்டு அந்த வங்கியினுடைய ஹாட்லைனுக்கு அடிக்கிறேன். என்னப்பா இவ்வளோ காசு கிடந்தது திடீர்னு இவ்வளோ இருக்குண்டா அவன் டக்குன்னு சொன்னான், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், ஐசிஐ நம்பர் சொல்லுங்கள், இது எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இன்னும் தான் கதைக்கிறான் வெரிஃபை பண்ணிட்டான்னு சொல்கிறான். ஓகே, உங்களோட இதில் இருந்து ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து விளையாடப்படுது, உங்களோட சின்ன பிள்ளைகிட்ட இருந்து ஃபோனை பறிங்க கொண்டார். நான் சொன்னேன், நானே வேலையால் வந்து ரோட்டில் நிற்கிறேன்னப்பா, நீ சின்ன பிள்ளையிலேருந்து ஃபோனை பறிக்க சொல்கிறேன். அப்படி ஒரு விஷயமே இங்கே இல்லை. அப்படி நடக்க சாத்தியம் இல்லை. வேறு நீங்கள் கூகுள் ஐடி லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்கு இல்லை. நான் சொன்னேன் எந்த அக்கௌண்ட் மட்டும்தான் நான் இதுக்குள்ள இதாண்டு வச்சுக்கேன், வேறு ஒரு ஃபோன்லேயும் இல்லை. வைஃபுக்கு வேறு இமெயில் இருக்குது, மற்றபடி குழந்தைகள்லாம் எங்களை விட்டே இருக்குது. 3 வயசுக்கு குறைஞ்சாங்களே அதே ஃபோன் நாங்கள் கொடுக்குறேன். இப்படி சொல்லி போட்டு ஃப்ரீ ஃபயர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணப்படுது என்று. அப்போ அவன் அடுத்த கேட்டான், இந்த கரெக்டாக அதை ஏடிஎம் கொடுத்த நீங்களோண்டு. நான் சொன்னேன், இப்படி பள்ளிக்கூடம் ஒன்றுக்கு போனான். அங்கே வந்து கண் பார்க்குறதுக்கு வளமையாக நான் பிள்ளைகளுக்கு கண் கலங்கிடும் பண்ணிட்டு நான் 10 வருஷமாக என்னில் பிள்ளை இருக்கலாம். இன்றைக்கு அதைத்தான் என்னுடைய மேலதிகாரியும் கேட்டேன், நீரை ஏடிஎம்மை கொடுத்த நீரை ஸ்கூலுக்கு பொலிசை கூட்டி வந்த நீர், அதோ நீர் இன்றைக்கு டியூட்டி டைமில் இதை செய்கிறீரன்னு சொல்லி என்கிட்ட 50,000 ரூபா காசு போட்டுது. அதை பற்றி பிறகு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்படி என்ன நடக்குது, ஏடிஎம்மை வச்சு கேம் அவர் விளையாடிருக்கார், இந்தலாம் கேம் விளையாடிருக்கார். அப்போ நான் வங்கிட்ட கேட்டேன், இந்தலாம் நடக்குதப்பா, நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலே, வைஃபுக்கு ஒரு உங்களோட ஆப்புகளால் ஒரு ரீலோட் போடுறதுக்குன்னு 60 ஓடிபி அனுப்புறீர்கள் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓடிபி 50,000 ரூபா ஒருத்தன் சுழியாக களவெடுத்துட்டு போயிருக்கிறான். யோசிச்சு பாருங்கோ. அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, கிட்டடியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு மாணவன் இந்த கேம் விளையாட விடையலைன்னு சொல்லி தூக்கு போட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹேங் பண்ணி செத்தது. பள்ளிக்கூடத்தையும் சொல்லலும் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிறகு பாடசாலை டவுனுக்கு தண்டு வைங்கோன். இவ்வளவு அடிக்ஷனில் நான் யூனிஃபார்மோட போன எனக்கு, அதுவும் பிள்ளைகளில் சரியான பாசம். நான் உங்களுக்கு தெரியும் வரையா நான் கோவப்படுவேன். பிள்ளைகளோட நான் ஒற்று காலமே கோவப்படுறதும் இல்லை. அந்த பாடசாலையில் சயின்ஸ் டீச்சர் இல்லையென்று நான் வந்து கிரேட் 10க்கு நேற்று சயின்ஸில் கெமிஸ்ட்ரி கூட படிப்பிச்சுட்டு வந்தேன். நான் யோசிச்சு பாருங்க, நான் பிஹெச்ஐயை மட்டும் அந்த இடத்துக்கு இருக்கிறேன். எனக்கு அந்த இடத்துல வேலை செய்ய நீ சத்தியமாக விருப்பம் இல்லை. இது நான் எங்கேயுமே சொல்லுவேன், அதில் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகணும் எனக்கு. ஏனெண்டா எங்களுக்கே நீங்கள் இந்த விளையாட்டு காட்டுறீங்களா, அந்த கிளடு கட்டைகளுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கள்? அம்மம்மாக்காரி ஒரு ஏடிஎம்மை தந்துட்டா, நான் அப்போ அவரை கேட்டேன், ஏடிஎம்மில் பின் நம்பர் அவன் எடுக்கல, ஏடிஎம் இப்போ இங்கேனா என்ன பக்கம் இருக்காங்க கிடக்குது, கண்ணை பார்த்துட்டு வேண்டி கொண்டு வந்துட்டேன். எட்டால் நீங்கள் பிளவிட்டீங்களே சார் நான் ஏன்னு கேட்டேன். ஏடிஎம்மின் இருக்கிற முன்னுக்கு இருக்கிற 12 இலக்கத்தின் கடைசி 4 இலக்கமும், இது முதலாவது விஷயம். எக்ஸ்பைரி டேட் இருக்கிற இல்லை தானே, மாதமும் ஆண்டும் இருக்கும். 2வது விஷயம், ஏடிஎம்முக்கு பின்பக்கத்தில் ஒரு 3 இலக்கம் கருப்பால் குட்டியாளி இருக்கும், அந்த சைன் வைக்கிற இடத்துக்கு மேலே. அந்த 3 இருந்தால் காணும் ஆன்லைனில் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. இன்றைக்கு போலீஸ்லேயே நான் கேட்குறேன், ஒரு போலீஸுக்கு தான் தெரியும், மிச்சாக்களுக்கு தெரியாது அந்த விஷயம். அப்போ அவங்க வந்து என்ன செய்யிருக்காங்களா, என் ஏடிஎம்மை அந்த பின்னுக்கு இருக்கிற 4 நம்பரை நான் கண்ணை பார்க்க போகுதுன்னு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். நான் ஒரு வள்ளி பார்த்தது உண்மையாக நான் இப்படி நம்பி கொடுத்துருக்குறேன். அவன் என்ன செய்யணுமெண்டா கொண்டு போய்
கேமை ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். நான் அடித்து சொல்லுவேன் இதை தான் செய்தது. ஏனெண்டா நான் நேற்று பெட்ரோலும் அடிக்கலை, ஒரு இடமும் கார்ட் ஸ்வைப் பண்ணல. விளையாடின கேம் ஃப்ரீ ஃபயர். அந்த ஃப்ரீ ஃபயரை முதலே என்ற நம்பரை தெரிஞ்ச ஒருத்தன் தான் செய்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்ச உளவியலின்படி, நான் உளவியலாளர்களோட வேலை செய்கிறேன், சிவதாஸ் ஐயா கூட நான் பேட்டி எடுத்தேன். நான் எனக்கு இதன் பிள்ளைன்னா நீங்கள் பிரச்சனை இல்லை, வேலையால் நிப்பாட்டுங்கோ, ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணல ஒரு தரம். அதான் எனக்கு செட்டியான ஆதாங்க. இதில் சப்போர்ட் கிடைக்குமென்னு நான் சொல்ல வரையில்லை. நான் லோயரோடையெல்லாம் கதைச்சிட்டேன். எங்களுக்கு தெரியும் தானே 107 வழக்கு போட்டேன் நான். எனக்கு கோடு கச்சேரி தெரியாமல் இல்லை. அதுலேயும் ஹைகோர்ட்டுக்கு ஏறின 4-5 PH தான் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அது ஒரு ஆள் நான் ஹைகோர்ட்டில் சிகரெட் கம்பெனியின் வழக்கு சம்மந்தமாக ஹைகோர்ட்டுக்கு போய் ஏறினால் நான் எனக்கு பிரச்சனை இல்லை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியும். ஆனால் அந்த சேஃப் கேம் ஆடக்கூடாது. என்ன நடந்தேன்டா, இப்படியே இவர் கேம் விளையாடுறார். நான் டக்குன்னு சொன்னேன், முதல்ல இந்த காட்டை லொக் பண்ணுங்க, இருக்கிற 30 நேரம் பறக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை மகளின் பர்த்டே செய்வோம்னு கடவுள் சாட்சியாக வச்சுருந்த காசு. இனி நான் மற்றவன்கிட்ட கெஞ்சிடாதான். நான் யார்கிட்டையாவது இப்போயாவது யூடியூப் நடத்துகிறேன், சமூகத்துக்கு எதிரான காணொலியை போட்டதோ அல்லது பிரயோசனம் இல்லாத வேலை செய்ததோ, உங்களோட செலவழிக்கிற டேட்டாக்கு ஏதாவது அநியாயம் செய்கிற மாதிரி நான் எப்போயாவது போட்டுருக்கேன். யோசிச்சு பாருங்க இவ்வளோ கில்ட்டியாக இருக்குமென்னு சொல்லி. எனக்கு என்னென்னு சொன்னால், எனக்கு கில்ட்டி இல்லை, அதுகள் எனக்கு சத்தியமாக செட்டியாக மனமுடைஞ்சு போயிருக்கிறேன். நான் என்னடா டக்குன்னு போனேன், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு காப்பிட்டே லீவ் அடித்தேன், வந்தேன். இந்த விஷயத்தை நான் கட்டேன் வெட்டிப்பு மாதிரி ஆக்குவேன். ஆனால் இதை செய்த ஆளுக்கு அவர் சில சட்டத்தில் தண்டனையில் தப்பலாம் அது பிடிப்பேன் நான். எனக்கு கோவிட் காலத்திலேருந்து நிறைய உத்தியோகத்தர்களை தெரியும், புலனாய்வு பிரிவாக்களை தெரியும், போலீஸ் உத்தியோகத்தர்கள உயர்நிலை அதிகாரிகளை தெரியும். இது பெரிய ஆக்களில் இருந்து நான் எல்லாருக்கும் சொல்லி இதை இஷ்யூவாக்கி பிடிப்பேன். ஆனால் என்ற நோக்கம் அந்த மாணவனை தண்டிக்கிறது இல்லை. திருப்ப சொல்கிறேன், இதை பார்த்துட்டு அவர் ஏதாவது பயப்படலாம், ஏதாவது ஒரு வித்தியாசமாக அவர் சிந்திக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லையேன்னா இதே மாதிரி 4-5 பேர் தெரியணும். அதே பாடசாலையில் கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு விஷயம் நடந்தது. நீங்கள் நெப்பீங்கள் இந்த இப்போத்தி என் பிள்ளைகளோட சைக்காலஜிகள் என்னன்னு சொல்லி பெற்றாருக்கு விளங்குறையில் அந்த பாடசாலையில் அதிபர் ஏதோ கதைச்சேக்கு 16 குத்த வச்ச டயருக்கு அதை கடைசி ஒருத்தர் கூட காட்டி கொடுக்கல. அதான் அங்கே உள்ள பிரச்சனை. அங்கே தான் நாங்கள் தோற்று போகிறோம். என்னென்னா வளமையாக முந்தி நடக்கிறதான், ஆனால் யார் ஒரு தினம் காட்டி தருவான். 16 குத்துக்கும் ஒரு தினம் காட்டி கொடுக்கல. கடைசியாக அதை அந்த பட்ச ஆக்களுக்கு ஓலெவல் எக்ஸாமுக்கு இன்னும் பிளேன் பார்ட்டி வச்சு ஏதோ புக்கு ஏதோ பொங்கி கொடுத்தாகணும். அது கூட அவள் திமிரா சாப்பிடாம போனவே. நாங்கள் அதை தான் நான் சொன்னேன், இது மதிப்புக்குரிய ஆளுநர் ஐயா, அதே மாதிரி ஆசிரியர் சமூகம், பெரிய பெரிய டிஆக்கள், நாங்கள் டோட்டலாக ஃபெயிலியருங்கிற சமூகம். ஏன்னண்டா நீங்கள் யோசிக்கலாம் சொல்லலை, நீ வள்ளி பார்த்த மாதிரி காட்டை கொடுத்துட்டு போகிறேன்டா. அப்படின்னா ஸ்கூலில் எவ்வளோ சாமான் இருக்குது, ஸ்கூலில் எவ்வளோ சாமான் இருக்குது, லேப்புக்கு எவ்வளோ சாமான் இருக்குது. இன்றைக்கு என்ன பார்த்து என்னுடைய மேலதிகாரிகள் இருக்கிற நீர் கார்டு கொடுத்ததுக்குள்ள பிறகு போலீஸுக்கு சொன்னான் தான் நான் இப்போ போலீஸ் வரேன்னு சொல்லல, நீ விசாரிக்கிற இடத்த நான் நிற்கக்கூடாதுன்னு அவங்க போகிறாங்க. இதுவே இந்த இடத்த நான் ஒன்று கட்டாயம் பதிவிடணும். இப்படியான விஷயங்களுக்கு மேலதிகாரியாக்கள் கட்டாயம் சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த வேலையை பற்றி யோசிக்கிற ஆளே இல்லை, சரியா? வேலையை பற்றியோ சட்ட சிக்கலை பற்றியோ யோசிக்கிற ஆள் நான் இல்லை. ஆனால் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். இதுவே அவர் இப்போ வேலையில் இல்லை, கட்டாயம் இந்த இடத்த நான் சொல்லுவேன், திமிரா சொல்லுவேன். செந்தூரன் ஐயாவா எனக்கு மேலதிகாரியாக இருந்தால் அவர் உடனே கொட்டனை கொண்டு வந்து அந்த இடத்த நிற்பார். ஒருக்கா நியாயம் ஒன்று சேர்த்ததோ விசாரணை பிரச்சனை ஒன்றுக்கோ அந்தால் உங்களுக்கு தெரியும் செந்தூரன் டாக்டர் என்று யார் நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த டாக்டர் இப்படியான விஷயங்களுக்கு கட்ஸாக நிற்பார். எனக்கு போலீஸ் நிலையத்துக்கு எங்களுடைய மேலதிகாரியாக யாருமே வரையில்லை. நான் இந்த சம்பவம் நடந்தோடனே உடனே மேலதிகாரிக்கு அடித்து சொன்னான் இப்படி பிரச்சனைன்னு சொல்ல. ஆனால் அவர் உதவி செய்தவ வேறு ஆக்களுக்கு அடிச்சுட்டு இப்படி மூவ் பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் போட சொன்னேன். கம்ப்ளைண்ட் போட்டுட்டு இன்றைக்கு காலையில் நான் போலீஸுக்கு சொன்னேன், நான் இப்படி ஸ்கூலுக்கு போகிறேன்னு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கலை. ஏன்னா இப்போ மனித உரிமை மண்ணாங்கட்டின்னு நிறைய பேர் மாணவர்களை டைரெக்டாக விசாரிக்க விடாயினும். இதெல்லாம் இந்த சாபக்கேடும். உண்மையாக நான் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். சட்டம் இருக்குது, ஆனால் மாணவர்களை ஓவராக பவராக்கி வச்சுருக்கிறீங்களே. எந்த யூனிஃபார்மோடு போகணும், எந்த காசு எடுத்து கொண்டு போய் நான் அடித்து சொல்லுவேன். அவ தான் செய்தது. ஒரு தடவை நான் கார்டு கொடுக்கல. அது அடலசன் குரூப் விளையாடுற கேம் ஃப்ரீ ஃபயர். ஒரு படையப்பா ஸ்டைலில் 20 நிமிஷத்துக்கு 50,000 ரூபா செலவழிச்சா. நான் யூடியூப்பும் அதுவும் இதுவும் பிள்ளைகளோட மினக்கிறது. எனக்கு 2 சின்ன குழந்தைகள். ஒருத்திக்கு வார ஞாயிற்றுக்கிழமை 1 வயசு. யோசிச்சு பாருங்கோ, என் 88 தான் கிடந்தது. அதான் எனக்கு கவலையாக கிடக்கு. ஏனண்டா நான் பெரிய கோடீஸ்வரனே இல்லை. அதான் இப்படி வெயிலுக்கேம் அதுக்கு எனக்கு தெரியுறோம். ஒவ்வொரு இந்த கதையும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் தேவையான விசாரிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட தான் நிறைய டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே எங்களோட சமூகத்தின் தோல்வி இது. நான் அடித்து சொல்லுவேன், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ அடிக்ஷன் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. களவா விளையாடினானோ, ஏடிஎம் போனில் விளையாடினானோ, அது எனக்கு தெரியும். அந்த பிள்ளையை தண்டிக்கணுமெண்டே நான் யோசிக்கலை. அந்த பிள்ளையை உள்ளே விட போட வேண்டாம். இப்படி எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு பிடிக்குங்கோ. நாங்கள் அல்ட்ரா ஃபெயிலியர். இந்த சிஸ்டமே ஃபெயிலியர். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர். நாங்கள் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வராக்கள் எங்களால் எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்?
பெற்றார் தான் இதில் கூடின பங்கு ஆசிரியர்களுக்கு நிறைய விஷயத்தில் கை கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதே பாடசாலையிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே 3-4 மாணவர்கள் நிற்கணும், வீடி பார்த்தினா அப்படி பிரச்சனை உண்டு. இதுகளை கதை இங்கே தயவு செய்து இதாங்கிற சமூகத்தின் வாழ்மானம். மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர், முக்கியமாக இப்போ இந்த விஷயம் சம்மந்தமாக ஹெல்த்துன்னு தெரியுன்ற ரீதியில் என்னோட நீங்கள் நட்பு பாராட்டினீங்க சார். மதிப்புக்குரிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இது சம்மந்தமாக நீங்கள் கதைச்ச அடுபடம், இதில் எந்தவித அரசியல் நோக்கத்திலையும் நான் இதை செய்யலை. கடவுள் சத்தியமாக அந்த முருகனரையே நான் இதில் எந்தவித அரசியல் நோக்கமும் நான் செய்யலை. ஆனால் சரியான கஷ்டமாக இருக்குது. என்னென்னா நான் சின்ன பிள்ளைகளை நினச்சி பயப்படுறேன், ஈவன் அவங்கள நினச்சி கூட நான் பயப்படுறேன். ஏனெண்டா 50,000 ரூபா காசை 20 நிமிஷத்துக்கு செலவழிக்கிறேன்டா, என்ன சைக்கோத்தனமாப்பா, அது நோமலாக செய்யலாமா? அது உழைக்க எவ்வளோ கஷ்டப்படுறேன் நாங்கள். எனக்கெல்லாம் அப்பா சம்பள காசு வரைக்கும் தான் அப்பளோ இனிப்போ ஏதோ வேண்டி கொண்டு வர. அப்போ ஒரு நர்ஸாக இருந்தவர். இவங்க 50,000 ரூபாய் கொஞ்சம் நேரத்துக்கு செலவழிக்கிறாங்களா? இவங்க என்ன எங்கே போய் கொண்டுருக்குறாங்களோ எல்லாருமே என்ன முகட்டை பார்த்து கொண்டுருக்குறீங்களா? அதைத்தான் நான் கேட்குறேன். பெற்றார் எல்லாமே என்ன முகட்டை பார்த்து கொண்டுருக்குறீங்களா? எந்த காசு எடுத்து கொண்டு போய் செலவழிச்சாச்சு. நாங்கள் இன்றைக்கு போயினா ஸ்கூலுக்கு போனேன். அப்போ ஸ்கூலுக்கு போனால் இன்றைக்கு பாடசாலை வைத்திய பரிசோதனையும் அரேஞ்ச் பண்ணது. அப்போ எம்ஓஹெச் மேடம் சொன்னாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் போடுங்க, ஆனால் நீங்கள் 9 மணிக்கு அங்கே நில்லுக்கு எஸ்எம்ஐ செய்வோம். அப்போ நான் சொன்னேன், சரி எஸ்எம்ஐ செய்வோம் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எஸ்எம்ஐ செய்யுங்க. அப்படி போலீஸ் வந்துட்டினா அவள் தான் சொன்னது நேற்று பின்னர் முழு எவிடன்ஸும் என்னட்ட இருக்குது. போலீஸுக்கு போய் சொல்லி சொன்னது இந்த வரைக்கும் அவள் ஒன்றும் சொல்லலை. அவள் அதான் சொன்னேன், இங்கே தான் நாங்கள் செந்தூர்னு ஐயா மிஸ் பண்ணுறோம்ண்டு. பரவாயில்லை விடுங்க ஐயா, அவங்கள போல் எத்தனை பேரை பார்த்துட்ருக்குறோம். அவள் என்ன செய்கிறான்டா அங்கே வந்து சொல்கிறா, திடீரென வந்து போலீஸுன்னு நீ கேட்க சொல்கிறா. போலீஸ்கிட்ட நாங்கள் போலீஸுன்னு நானும் ஒரு சின்ன ஒரு மூவ் ஒன்று எடுக்கிறோம். என்னென்னா பாடசாலையில் வந்து மாணவர்களை போய் நாங்கள் டிரெக்டாக விசாரிக்கலாது. விசாரித்து அவைகளை உளவியல் தாக்கத்துக்கு உட்படுத்தலை. நான் அவளை மண்டபலம் குறைஞ்சாலும் இல்லை. நான் இப்போ ஒரு தடவையும் கதைக்கையில் அதிபரும் அந்த நேரம் இல்லை, நல்ல மனுஷன். அந்த இப்பம் எடுத்து கதைச்சது சொல்லிச்சுது, உங்களோட நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டில் இருப்போம், நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். ஏன்னாண்டா நான் கடைசியாக மண் அள்ளி எறிஞ்சு போட்டு வந்தேன். அந்த முருகனரையும் கூட பிரபஞ்சத்தின் தாக்குதல் பெருசாக இருக்க மாட்டேன். ஏன்னாண்டா எனக்கு வந்து ஒரு திறமை ஒரு யூனிஃபார்மோட போகணும், எனக்கே ஒரு சிஸ்டமும் சப்போர்ட் பண்ணல. மேடம் சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டு இருந்தவோ அப்புறம் வந்து சொல்கிறாங்க, எனக்கு அவள் யாரோடைய ஃபோன் கதைச்சவா, எனக்கு தெரியலை யாரோட கதைச்சவான்னு சொல்லி. அவள் சொல்கிறா, நான் இந்த இடத்துல இருந்து போகிறேன். இப்போ இது நான் மெடிக்கலுக்கு தானே வந்தேன், நான் இது இந்த இடத்துல வந்து இது விசாரிக்கலாண்டு. இப்போ நான் கேட்குறேன், இந்த அடலசன் ஹெல்த் யாருக்குள்ளே இருக்குது? அண்டது எம்ஓஹெச் சூப்பர்விஷனுக்குள்ளே இருக்குது. இது ஒரு அடலசன் ஹெல்த் இஷ்யூ. நாங்கள் எப்படி விட்ரோ பண்ணலாம் அதிலேருந்து? சொல்லுங்கள். இதை பார்க்குற மேலதிகாரிகளும் எல்லாரும் சொல்லுங்கள். நான் உடனே கேட்டுனான், நீங்கள் இந்த இடத்துல இருந்து போகிறீங்க, இந்த இடத்துல தான் நான் செந்தூர்னையா மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐசே நீர் வந்து உங்களோட காட்டை கொடுத்தது சரியான பிள்ளை, இதுக்கு எல்லாமே நான் நிற்கணும்ண்டு. காட்டை கொடுத்த பிள்ளை தான் யார் சரின்றது என்ன விஷயமும் சரி எல்லாம் பக்கத்தில் இருக்குது. உங்களோட ஸ்டெதஸ்கோப்பை நாளைக்கு நீங்கள் உங்களோட வாகனத்துக்கு வைக்க அவன் தூக்கி கொண்டு போவான். நாளைக்கு வந்து சொல்லுவீங்களா நீங்கள் அதை என்ன பிள்ளை என்று சொல்லி தூக்கி கொண்டு போனாங்க, நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா இல்லையா? அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்களா இல்லையா? உடனே சொல்கிறீங்க ஐசே நீர் கதைக்கிறத யோசிச்சு கதை மாட்டேன். எனக்கு சரியான கோபம் வந்துடுது, கும்பிடு போட்டு சொன்னேன், ஓகே நன்றி வணக்கம், சரி நீங்கள் போகிறேன்டா போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். போலீஸை சொல்கிறான்னு தாங்கள் விசாரிக்கலாது, டக்கண்டு எடுப்பில் போயிடாது. எஸ்ஐ வந்து எனக்கு ஒரு 10 மணிக்கு மீட்டிங்காக இந்த கதை லைட்டாக அவுட் பண்ணிட்டேன். நான் டீச்சர்ஸுக்கு சொல்லிட்டேன். அப்போ அவன் போயிட்டு நீ பார்க்க வேண்டிய எவிடன்ஸுகளை டிலீட் பண்ணுற வேலையெல்லாம் அவன் செய்வான், வடிவா பிரச்சனை இல்லை. 50 லட்சம் ரூபா காசு அது பரவாயில்லை. ஏடிஎம் இல்லாமல் இந்த லெவலையும் நடந்திருக்கு. ஏடிஎம் பின்னுக்கு இருக்கிற 4 நம்பர் எக்ஸ்பைரி டேட் இந்த எல்லாத்தையும் வச்சு நடந்திருக்கு. அப்போ அந்த வங்கியினுடைய ஆள் தான் சொன்னால் இது ஃப்ரீ ஃபயர் ஆப் தான் செய்திருக்கேன். அப்போ நான் அந்த வங்கியினுடைய ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அந்த அதில் நாங்கள் எங்களோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். அந்த ஆப்பை வச்சாலே நீங்கள் பேரை சொன்னாலே கண்டுபிடிச்சிருவீங்க இன்ன வங்கி தானண்டு. அதில் பார்த்தா கிடக்குது இ-காமர்ஸ் ஃப்ரீ ஃபயர் என்று சொல்லி 3530 ரூபாய்க்கு 16 தரம் செல்லக்குட்டி என்ன செய்திருக்குது, பர்ச்சேஸ் பண்ணியிருக்குது ஒரு 20 நிமிஷம் வலிக்க. இல்லை நான் கேட்குறேன், எனக்கு இப்படி என்றா ஒரு வயசு போன அம்மா ஒரு இடத்த கடையில் கொடுக்குறான்டா, இது கணவருக்கு தெரியாது. அந்த கடைக்காரன் நைஸாக அந்த காட்டை போட்டு எடுத்துட்டு என்னவும் செய்யலாம், ரைட்டா? இது பரவாயில்லை, இது பெரிய கலவரமாயினாலும் பரவாயில்லை. இப்படி ஒரு ஓடுசல் பேங்கிங் எங்களுக்கு தேவையில்லை. எல்லாத்துக்கும் நீங்கள் ஓடிபி அனுப்புறீங்க, இதுக்கு அனுப்பலை. நான் இமெயில் பண்ணியிருக்கிறேன் சென்ட்ரல் பேங்கிட்டையும் அந்த வங்கிட்டையும் நான் கட்டாயம் இமெயில் பண்ணியிருக்கிறேன். இது தொடர்பாக இந்த ஜனாதிபதியோட லிங்கில் இருக்கிற ஆக்கள், முக்கியமாக அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பிரமுகர்கள், குற்றப்புலனாய்வுத்துறை விசாரித்து உண்மையாக அந்த படியனை தண்டிக்க வேண்டாம். அவனுக்கு என்ன இன்டென்ட் கண்டுபிடிங்க. எனக்கு அவனை தண்டிக்க வேண்டாம் இல்லை. ஏனண்டா எனக்கு வந்து குழந்தை அடைச்சி 4 வருஷத்தால் எனக்கு அந்த குழந்தையின் அருமை தெரியும் எனக்கு. சரியா நாங்கள் சரியா மன செலவில் கஷ்டப்பட்டிருந்த நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்படி என்று ஒரு வைத்தியத்தலையிடம் இல்லாமல் முருகனே பிள்ளையாரே என்று எங்களுக்கு 4 வருஷத்தால் ஒரு குழந்தை அடைச்சி அடுத்த வருஷம் இன்னொருத்தி பிறந்தாள்.
சரியான கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இப்படியான ஒரு பிள்ளையை கண்டிக்கணும் துன்பப்படுத்தணும்ன்றது எனக்கு இது இல்லை. ஆனால் அதுன்ற இன்டென்ட் என்ன, நான் நேற்று சொல்லுறேன் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த ஏரியாவால் கடல் மார்க்கங்களால் சில இல்லீகல் பிஸ்னஸ் வந்து சில பேர் வேலைக்கு பணக்காரராகணும்னு யோசிக்கிறவன். அப்போ நான் அப்போ பிள்ளைகளை பணக்காரர் ஆகிறேன்டா என்னென்னலாம் சொல்லி கொடுத்தேன். நான் பணக்காரன் ஆகிறன்றது நட்சத்திர ஜன்னலில் பாட்டு மாதிரி சூரிய வம்சத்தில் 5 நிமிஷத்தில் ஆகலாது, கொஞ்சம் சிலவாக தான் ஆகலாம். அப்போ நீங்கள் பணக்காரர் ஆகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் சொன்னவங்க. சில பேர் மாடி வீடு கட்டி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இன்னென்ன மாதிரி ஒரு மரத்தை விற்று எல்லாம் அவங்க சொல்கிறாங்க டவுல் மீனிங்கில். ஒரு மரத்தின் இலையை விற்று இப்படியெல்லாம் வந்திருக்கணும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லைன்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க. இதெல்லாம் கேட்டு போட்டு அதில் நின்று இந்த எல்லாத்தையும் கேட்டு போட்டு இந்த வேலை செய்தால் நான் மண்ணள்ளி எரிஞ்சு போட்டு வராமல் என்ன செய்கிறது. ஒருத்தன் வந்து சொல்லுவானா 10 ரூபா காசு நான் வேண்டினான்னு சொல்லி. அப்போ நானும் கஷ்டப்பட்டு எந்த வேலை நேரங்களை தவிர நான் வந்திருந்து பிள்ளைகளை கொண்டு என்னோட இடத்த விட்டு யூடியூப் எடுத்து இப்படி கஷ்டப்பட்டு தான் நான் வேலை செய்கிறேன். பைஃபோட நான் மினக்கிறது குறைவு. அவள் எனக்கு 1 மணிக்கு நான் படுக்கிறேன், 5:30 கொழும்புறேன். இதெல்லாம் தியாகம் செய்து உழைச்ச காசை இதுவோ நிமிஷத்துக்கு நீங்கள் 50,000 ரூபா செலவழிக்க நான் என்ன விதத்தில் விட்டுட்டுருக்குறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு பிறகு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு அடலசன்ட் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ, இதுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் பொறுப்பு தான். தனியாக கல்வி திணைக்களம் மட்டும் இல்லை, ஹெல்த்தும் பொறுப்பு தான். உண்மையாக நானும் பொறுப்பு தான், என்னைய களவெடுத்துட்டு போனது. ஆனால் சிலது வீடு தான். நான் வடிவாக சொல்லிக் கொடுக்குறேன். அந்த பாடசாலையில் வந்து கேட்கலாம் தாராளமாக. இது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்கு தனியாக போலீஸார் மட்டும் இல்லை, இராணுவத்தினர், அவர்களோட புலனாய்வு பிரிவு எல்லாரையும் கேட்டால் ஃபிங்கர் டிப்பில் டேட்டா வந்துட்டு போச்சு. ஒருத்தன் சொல்லட்டும் அப்படி பிரச்சனை நீங்கள் நிப்பாட்ட தேவையில்லைப்பா, நான் வேலையால் நிற்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இது சுவராகவே தான் செய்தது, இதுக்கு ஒரு முடிவு வர வேணும். அந்த பாடசாலைக்கு நான் இனிமேல் கடைசி வந்து போக மாட்டேன். உங்களுக்கு தெரியாது என்ன பற்றி நீங்கள் சொப்டன் நினைக்கலாம். என்ன இந்த வேலையே போனாலும் நான் இனிமேல் அந்த பாடசாலைக்கு போக மாட்டேன். ரைட்டா? அது கடைசி வந்து நான் போக மாட்டேன். ஏன்னா நான் அங்கே ஒரு பிஹெச்ஐயாக மட்டும் இருக்கையில் நான் வந்து அங்கே வந்து ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறேன், ஒரு ஊடகவியலாளராக இருந்திருக்கிறேன், அந்த மாணவர்களோட திறமையை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு தரம் செய்யாத வேலையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். ஆனால் நான் இனிமேல் போக மாட்டேன். எனக்கு வடிவாக தெரியும். நான் அடித்து சொல்கிறேனே, ஒரு அடல்சன் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ, ஒரு சின்ன படிகள் செய்கிற வேலை, அது சார்ந்த கேம், இத்தனை டைம் இடவழி 1:30க்கு பள்ளிக்கூடம் முடியுது, 2:58க்கு விளையாட தொடங்கி இருக்குது. அப்போ இது யாரோ வெல் பிளானாக செய்திருக்குது. என் கார்டு நம்பரை பாடமாக்கிட்டு போய் இனிமேல் பட்டு நீங்கள் உங்களோட காட்டு ஒரு தனிட்டையும் கொடுக்க வேண்டாம். ஏடிஎம் கார்டோ கிரெடிட் கார்டோ ஒருத்தருக்கும் காட்ட வேண்டாம். 7 மாணவரை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. அதை இன்னொரு ஆளுக்கு கேட்க அந்த 12 நம்பரில் கடைசி 4 நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும், அதை தவிர பின்னுக்கு இருக்கிற அந்த குட்டி 3 நம்பரும் இருந்தால் சரியா. அப்போ நான் கேட்டேன் இன்றைக்கு, டாக்டர் நீங்கள் இப்படி போகிறது சரியில்லை, என்ன இப்படி விட்டுட்டு போகிறீங்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இருந்தால் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும், போலீஸாக்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுப்பாங்களேன்ட்டு. நான் இன்றைக்கு வந்து எஸ்எம்ஐக்கு நீர் சொல்லல போலீஸ் வருமென்னு சொல்லி. அப்போ நான் வந்தோடனே சொன்னேன் போலீஸ் வருமெண்டு. காலமே மெசேஜ் போடுறாங்க 9 மணிக்குன்னு சொல்லி. இந்த திணைக்கள தலைவர்கள்ட்ட மெனோனிலியன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வேலையால் நிப்பாட்டினாலும் நான் பயப்பட போகிறதில்லை, சரியா? எனக்கு 50,000 ரூபா போட்டுது உங்களோட திணைக்களத்துக்காக வேலை செய்கிற ஒரு உத்தியோகத்தர். அதிகஷ்ட பிரதேசம் வந்து எல்லாருமே சில ஃப்ளெக்சிபிள் எடுக்கிறோம் தான். மருதங்கனி என்றால் சரியான வெயில், ஒரு பெட்ரோல் சீட் இல்லாத ஏரியா, ஒரு வசதிகள் மிகவும் குறைஞ்ச ஏரியா. தண்ணி குடிக்கிறதுக்கு சில வேளை அந்த நார்கோயில் ரோட்டால் போனால் நான் எத்தனை நாள் தண்ணி விடாயில் தெரிஞ்சிருக்கிறேன். நான் இந்த மன ஆதங்கமாக தான் போலீஸ் சொல்கிறார் 10 மணிக்கு போகணுமெண்டு. பிறகு அவர்கள் என்னுடைய முறைப்பாடு எடுத்தவை, அது பிரச்சனை இல்லை. என்னோட எஸ்ஐஐயால் நிறைய ஹெல்ப் பண்ணினது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கு இருக்கிற ஆக்டிங் ஓய்சி எல்லாருமே ஹெல்ப் பண்ணினீங்க, சைபர் கிரைமுக்கு பாரப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பிடிங்க ஆளு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் திணைக்களம் எனக்கு யாரோ சொன்னவராம், அந்த இடத்தால நீங்கள் வாங்க இஞ்சாலேன்னு சொன்னதாம். நான் திருப்பான்னு சொல்கிறேன், எந்த இங்குவாரியும் நான் பேச பண்ணது யாராக இருக்கணும். வேலையே வேண்டாமன்னு துளைக்க நிற்கிறவனுக்கு, அதான் அந்த என்ன சொல்கிறது, சாக துணிஞ்சவனுக்கு புற என்னடா நீங்கள் எப்படி தான் இதண்டான இதண்ட மாதிரி நீங்கள் என்னை பற்றி கூடாமல் எல்லாம் சொல்லியிருப்பீங்க. எவிடன்ஸோட வாங்க சந்திப்போம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரு அடலசன் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூவுக்கு நீங்கள் விட்ரோ பண்ணி போகிறீங்களே, என்ன கார்டு கொடுத்தது என்ற ஃபால்ட், எனக்கு தான் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆக்களுக்கு முன்னால் டீச்சர்ஸுக்கு முன்னால் சொல்கிறீங்க. இதுக்கு பிறகும் நான் வந்து எதிர்த்து கதைக்காமல் இருக்கலாமா? அதைத்தான் நான் கேட்குறேன். இதுக்கு பிறகும் எதிர்த்து கதைக்காமல் இருக்கலாமா? நீங்கள் இதைத்தான் முந்தி முறை எனக்கு செய்த, நீங்கள் அவனுக்கு விசார்பட்டம் கட்டினீங்க, ரைட்டா? அதான் நான் சப்போர்ட் பண்ணினேன். உங்களோட குணம் எல்லாம் தெரிஞ்சு தான் நான் அச்சுவோட போய் நின்றேன். எல்லாற்ற குணமும் தெரிஞ்சு தான் இந்த என்னென்னு சொல்கிறது வக்ர புத்தி. உங்களோட ஆஃபீஸரை காப்பாற்றி இல்லாமல் பிற என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்கள் செய்கிறீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் என்ன பட்டமும் கட்டுங்கோ. எந்த மனைவி, எந்த பிள்ளைகள், எந்த மச்சான் மேலே, எந்த அப்பா அம்மா, இதில் வெறும் காணும், மிச்சம் ஒரு தரம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் என்னவும் கட்டலாம், நான் அதற்களால் விட்டாச்சு கொண்டு மேலால் வருவேன். ஆனால் இது ஒரு பச்சை துரோகம். அதாவது ஒரு மாணவர் சமூகம் ஒரு துரோகம் செய்திருக்குது, அது சார்ந்த திணைக்களம் எனக்கு துரோகம் செய்திருக்குது. அந்த இடத்த என்னென்ன நீங்கள் போவீங்க நான் கேட்குறேன். அதை தான் நான் கேட்குறேன். நீங்களும் மேலே நின்று அடிபட்டுருக்கணும், செந்தூர்னையா மாதிரி என்னென்ன போவீங்கள். இது
இதை பற்றி அப்புறம் எடுத்து என்னை பற்றி அங்கே ஓதுற அப்புறம் டிரைவரை கொண்டு ஹோல் எடுக்கிறது நான் இங்கே நிற்கிறேன் இந்தா ஐயா அரை நேர லீவு மருதங்கனி போலீஸில் பேரப்படுத்தி இருக்குது. நீங்கள் முள்ளி வேக்காலோ எல்லாது எங்கே அடிக்க போகிறீங்களோ ஒரு ஆன்சர் அடியுங்க, பிரச்சனை இல்லை. நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். ஏனண்டா நிறுவன் ஃபீல்ட் லெவலில் தான் நிறுவனை பற்றி கேட்கணும். நீங்கள் இந்த எழுத்து கணக்கில் சில பேர் ஒன்றுமே செய்ய மாட்டேனும், ஆனால் எல்லாம் படிவா லீவ் வச்சிருப்போம். என்னட்ட எழுத்துகள் ஒன்றும் இருக்காது, ஆனால் மக்களுக்கு தெரியும். இந்த பல்லு தூட்டுற வீடியோ 3 லட்சம் பார்த்துருக்கணும். நீங்கள் 30 பேரோட செய்ய முடியாத ஹெல்த் எடிகேஷனை நான் 3 லட்சம் பேருக்கு காட்டியிருக்கிறேன். இதுக்கு பிறகும் இந்த நிறுவன் வேலையால் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன ஹேர்ட் பண்ணியிருக்கிறீங்க. 50,000 காசு எனக்கு பெருசு, உங்களுக்கு சின்னது. உங்களுக்கு சிலவில் ஒரு நாளே முளைக்கலாம். நீங்கள் என்ன ஹேர்ட் பண்ணியிருக்கிறீங்க. 50,000 காசு போட்டுதுண்டா என்னோட நின்றுக்கணும். நீங்கள் எஸ்எம்ஐ எத்தனை நாளைக்கு பிறகும் செய்யலாம். நீங்கள் ஆனால் உங்களோட இதுக்காக 11 மணிக்கிடையில் எங்கே போகணும்னு சொல்லி கூப்பிட்டேன். நீங்கள் டாக்டர் நான் இப்போ உங்களை மதிப்பு வச்சுக்க, நீங்கள் நான் ஹெல்ப் பண்ணீங்க முதல்ல சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போங்கொண்டு போலீஸ் வந்ததே எனக்கு சொல்லல. நான் இந்த இடத்த நிற்கக்கூடாதுன்னா நீங்கள் என்னடா எவிடன்ஸ் ஆகிடுமென்று தான் போக வலிக்கிட்டேன். நீங்கள் எனக்கு தெரியும், நான் எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ் படித்து வந்தால் முறைப்படி சரியோ எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் மோட்டு வளமாக ஹேண்டில் பண்ணல. இட்ட வரைக்கும் எந்த மாணவனையுமே நான் ஒன்றும் கேட்க போகிறதும் இல்லை. சட்டம் பார்த்துக்கொள்ளும். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் செய்கிறத செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களோட கல்வி சமூகத்தின் தோல்வி, எங்களோட பெற்றார்கள தோல்வி, எங்களோட திணைக்களத்தின் தோல்வி நான் அடித்து சொல்லுவேன். நான் நம்பி கொடுத்தேன். நான் 10 வருஷமாக நான் இதான் கொடுக்குறேன், 10 வருஷமாக இதான் கொடுக்குறேன். இப்படி செய்வாங்கன்னு நான் நம்பல. இப்படி ஒரு திடீரென ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருமெண்டு எல்லாரும் நிற்கிறீங்க. பிள்ளைகள் எல்லாம் இப்போ எல்லாம் தங்க பவுனுகள் நீங்கள் எல்லாம் வெள்ளி பார்க்குறீங்களா, முகட்டை பார்த்தோண்டா இருக்கிறீங்களா எல்லாரும். இப்படி எங்கட 50,000 காசை படையப்பாவடத்தில் செலவழிச்ச மாதிரி, பாவாவடத்தில் செலவழிச்ச மாதிரி செலவழிச்சிட்டு போகிறான் அவன். என்னென்ன என்னால் பொறுக்கும் ஐயா, 4 பர்த்டே நான் யார்கிட்ட கெஞ்சிறது. தம்பி தான் அந்த காசு கொஞ்சம் போட்டு விட்டு யூடியூப் காசு கிடையாது. மிச்சம் நான் முந்தின நாள் போய் கொஞ்சம் சாமான் பண்ணிக்கொண்டு வந்தேன். நான் ஒரு நடுத்தரத்தில் இருக்கிறேன். நான் சத்தியமாக யோசிக்கிறது, இந்த நாட்டில் ஏன் பிறந்த நாள் நான் யோசிக்கிறது. இது பிழை இல்லை, பிரச்சனை இல்லை. ஒரு 100 ரூபாய்க்கு கேம் விளையாடி இருக்கலாம், ஓகே. 50,000 ரூபாய்க்கு 20 நிமிஷத்தில் கேம் விளையாடுறது என்ன விதத்தில் நியாயப்படுத்த போகுது இந்த சமூகம்? அதுதான் நான் கேட்குறேன். அதுக்கு ஒரு தடவை சப்போர்ட்டும் பண்ணல. எனக்கு வந்த போலீஸாலும் ஏதோ மீட்டிங்னா பிறகு போய் நான் முறைப்பாட்டை கொடுத்துட்டு இந்த முறைப்பாடு பத்திரம் இருக்குது, முறைப்பாடு கொடுத்ததுக்கான சிட்டு இருக்குது. இனி சைபர் கிரைம் யூனிட் கேகேஸ்லேருந்து நான் எல்லாருக்கும் அடித்து சொல்லுவேன். சந்திரசேன ஐயாவிலேருந்து எல்லாருக்கும் அடித்து சொல்லுவேன், விசாரிங்க, பிரச்சனை இல்லை. நான் முதல் போனது இதை பொலைட்டாக இது இப்படி அமத்துவம் இது வேண்டாம் என்று தான் போனது. ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற வெடிப்பு மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் தானே, அப்படி ஒரு வெடிப்பு தான் நான் செய்திருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் இந்த சொறிகிற ஆக்களோட போய் சொறியக்கூடாதுன்னு நான் சொல்லினேன். எங்களோட சொறிஞ்சா இதான் நடக்கும்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம பிசிஆருக்கும் எல்லாரும் பெருண்டு அடிச்சோன்னு போலீஸை கூப்பிட்டு தண்டை அடிக்கணும். நான் சிம்பிளாக ஒரு வீடியோ விட்டுவிட்டேன். முழு பேரும் சிம்பிளாக சனம் வந்தது. டெங்குக்கு நீங்கள் எல்லாம் மூக்கி தக்குறதை நான் ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சு விட்டேன், வந்தது. எப்பவும் வித்தியாசமாக சிந்திக்கிறவனே இந்த சமூகம் ஏற்கனவே அந்த ஆளுக்கு கட்டுற பேர் தான் கட்டும். அண்ணன் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கோ, இந்த இஷ்யூ பாராளுமன்றத்தில் கதை விடணும். இந்த இஷ்யூ நீங்கள் கட்டாமல் இந்த வீடியோ பார்ப்பியல். நான் உங்களோட இப்போ தேவையில்லாமல் கதைக்கிறேல, ஆனால் நாங்கள் 2 பேருமே நட்புலான் இருக்கிறோம். இந்த இஷ்யூ யார் சரி, அல்லது மதிப்புக்குரிய ரஜீவன் சாரோ இளங்குமரன் சாரோ டாக்டர் அச்சோன்னாவை நாங்கள் ஏன் கேட்குறேன்னுண்டா, நீங்கள் ஒரு ஹெல்த் தெரிஞ்சால், இது சம்மந்தமாக தெரிஞ்சால் நீங்கள் வேலை செஞ்ச நீங்கள் கிரவுண்டில் நீங்கள் கதைச்சா இட்டுப்படும். நான் தயாராக இருக்கிறேன் வாலண்டரியாக, வேலை போனாலும் பரவாயில்லை. இதுக்கு ஒரு முடிவு செய்யணும். இந்த கேம் பிசர் என்ன பிசரப்பாகுது, 50,000 ரூபாய்க்கு கேம் விளையாடுறேன்டா, அது கொடுக்காட்டிய அவனவன் ஒரு கோடி கடலையும் பருப்பும் திண்டுட்டு எத்தனை நாட்டுக்காக செய்திருக்கிறான். சாப்பிடாம இல்லை எத்தனையோ நாளாக, தண்ணி இல்லாமல் சாரத்துக்கு விட்டு தண்ணியை புழிஞ்சு குடிச்சிட்டு போன சமூகத்தில் கேவலங்கட்ட நாயல் ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை இப்படி கொண்டு போகிறேன்டா. என்னன்றா பரதேசிகள் உங்களுக்கு மனசு வந்தது? நான் இல்லை கேட்குறேன்னு, நான் யாருக்கு இதை சொல்கிறது, யாரால உதவ முடியும் நான் கேட்குறேன். யாருக்காவது உங்களை இந்த சமூகத்தில் அக்கறை இருந்தால் தயவு செய்து இந்த சட்ட ஆலோசனையில் சொல்லுங்க, எனக்கு நான் டீல் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் தெரியும் சட்ட அறிவு. 160 வழக்கு போட்டதில் இந்த மலைக்காவது கோர்ட்ஸுக்கு ஒதுங்குறேன்னு சொல்கிறதானே, நான் ஒதுங்கி இருக்கிறேன், ஹைகோர்ட்டுக்கான போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு இதை பிடிக்கக்கூடிய மாதிரி சிஸ்டம் இருக்கோ தெரியாது. இவ்வளோ காசு கட்டுறீங்களப்பா, ஓடிபி எஸ்எம்எஸ் அலர்ட்டு 50,000 ரூபா போக மட்டும் ஒன்றுமே வரையிலையே எனக்கு. என்ன விதத்தில் நியாயப்படுத்த போகுது? நான் உங்களுக்கு இமெயில் பண்ணியிருக்கிறேன், இங்கிலீஷில் வட்டிவாக இமெயில் பண்ணியிருக்கிறேன், உங்களோட டெஸ்பியூட்டும் மண்ணாங்கட்டி இமெயிலுக்கு பண்ணியிருக்கிறேன். ஆனால் தயவு செய்து சிஸ்டத்தை மாற்றுங்க. 100 ரூபா சரி இறக்கப்பட்டால் என்னென்று போகுதுன்னு வேரிஃபை பண்ணுங்க. எப்படியப்பா 50,000 நான் இழந்து போட்டு நிற்கிறது? 50,000 உழைக்கலாம். எனக்கு அந்த பிள்ளையை தண்டிக்கிறது பெருசு இல்லை. அவையும் இந்த பெற்றாரும் எங்களோட பிள்ளை இப்படி தெரியாமல் செய்துட்டு மன்னிச்சு கொண்டு சொன்னால் இந்த வீடியோ திருப்ப வராது. இதால் இதில் கதைச்சக்கூடிய விளைவுகள் இங்கு வரையில் அது நான் பேஸ் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, ரைட்டா? அதை பற்றி நான் யோசிக்கிற ஆளும் இல்லை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலையை நான் எழுதி கொடுத்தேன். நான் அவை தான் கட்டாயமாக வேலை செய்யணும்னு சும்மா சொல்லி 10 வருஷம் முடியலைன்னு சொல்லி எழுதி தந்திருக்கணும். எனக்கு எப்பயோ 10 வருஷம் முடிஞ்சுது.
வேலையை விடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு முடிவு வரணும். நான் வெளியில் வந்து இதை விட கூட செய்வேன். என்னால் இந்த சமூகத்தில் என்னென்ன நான் செய்ய நினைக்கணுமோ அதுக்கு இது ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறேன். ஏன்னா இப்போ கூட இதோட நின்று கதைக்கிறது இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். இதோட நின்று கதைச்சா எடுபடும், இது ரீச் ஆகும். எத்தனை வயசு போகணும் அம்மாக்கள் சமுத்தி காசு அந்த காசு இந்த காசுன்னு எடுத்து போட்டு இந்த பேர பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடுறது. இப்படியான என்னென்னு சொல்கிறது, சனி நாயில் ஏதாவது போயிட்டு அந்த மனுஷியாக அந்த காசை எடுத்து போட்டு வட்டி போட்டு தான் சொன்னால் ஒரு லிமிட்டுக்கு மிஞ்சி அந்த கிளாவி மூவ் பண்ணாது. நான் விடுவேன் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நல்ல வடிவாக உங்களுக்கு இந்த வடிவல் சொன்ன மாதிரி வடிவம் அட்டிமட்டங்கான இறங்கி அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் விடுவேன். ஆனால் இனிமேல் மட்டும் உங்களோட ஏடிஎம் காட்டை ஒரு தரம் வெளியில் காட்டாதீங்க, தயவு செய்து காட்டாங்க, சரியா? ஏன்னா இது அம்பனத்தோட போனது சில போல என்னுடைய ஒரு கோடிக்கணக்கில் காசு இருக்குன்னு வச்சுருந்தா இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. என்னட்ட இல்லையப்பா பரவாயில்லை, இனிமேல் நான் அண்டர்ஸ்டாண்ட். நான் எல்லாரையும் நம்புறது பிள்ளைக்கூட பிள்ளைகளண்டா ஒரு குழந்தைகளாக இருக்குங்க தெய்வங்களாக இருக்குங்க நம்புறேன். நான் எந்த குழந்தைகளை பார்க்குற மாதிரி தான் பிள்ளைகளை பார்க்குறேன். ஒரு பேட் டச் கூட பண்ண மாட்டேன். ஒரு பிள்ளையை தொடுறனால அடிமட்டம் பேனையால நான் தொடுறேன். நான் ஒருத்தனாவது வந்து சொல்ல சொல்லுங்கடா 10 ரூபா காசு பண்ணதில் ஒரு இப்படியான டீல் பண்ணேன்னு சொல்லி. எனக்கு என்னன்றா செய்ய உங்களுக்கு இந்த மனசு வந்தது? நான் அதுதான் கேட்குறேன். மற்றவனுக்கு செய்யாமல் எனக்கு என்னன்றா அப்போ இப்படி செய்வீர்கள் நீங்கள்? நான் இந்த வேலை நேரம்ன்றது எனக்கு 12லேருந்து 2 மட்டும் லஞ்ச் டைம். நான் பிந்தி போனாலும் அந்த கவர் நாங்கள் அங்கே 2 வேலை இதோடு தான் வாரம். சில பேர் யோசிக்கலாம் இவர் பிந்தி போகிறவர், இவரை தான் தூக்கி கொண்டு வருவீங்க மெனி பிந்தி போகிறவர் முந்தி வாரவர். இந்த 12லேருந்து 2 மணி மட்டும் எங்களுக்கு 2 மணி லஞ்ச் டைம் 7:30 வேலை என்றபடியா அந்த வெயிலுக்கு நாங்கள் கறி போட்டு தான் வாரம். அப்படி உழைச்ச காசை களவெடுத்துருக்கிறீங்க. களவெடுத்து டிப்பிக்கல் களவு. என்னத்தை வச்சு நான் இதை களவு இல்லைன்னு சொல்கிறது? எப்படி டிப்ரெஷன் ஆகும்? நாலண்டை பர்த்டே வச்சு கொண்டு நான் வந்து யார்கிட்டையாவது கேட்குறேன்னா இல்லை சிம்பதி கிரியேட் பண்ணுறேன்னா எங்கள் அம்மாக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம். மருந்துக்கு இல்லைன்னா அப்போ அவ்வளோ கவலைப்பட்டு எத்தனை கெஞ்சி கொண்டு தெரிவார். நான் ஒரு வீடியோ போட்டால் எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நாள் நாங்கள் ஹெல்ப் பண்ணிடுறேன். இதை பற்றி காய்ச்சிருப்பேனா எல்லார்ட்டையா கேட்டிருப்பேனா? எங்கள் தம்பி கஷ்டப்பட்டு அனுப்புகிறான். அப்படி இதுவும் அது மேனேஜ் பண்ண முடியும் என்னால். ஆனால் இது முளையில் கிள்ளணும். இது வந்து நான் கட்டிக்கி போட்டு தான் முடிவேன் இந்த எண்ணங்களை. ரைட்டா? என்ன துணிவு இருந்தால் நீங்கள் செய்வீங்க இந்த வேலை? நான் அடித்து சொல்லுவேன் அவ தான் செய்தது, வேறு ஒரு தரம் செய்யலை. தேவைன்னா எனக்கு எதிராக வழக்கு போடுங்க, நான் வந்து எங்கேயுமே வாதாடுறேன், சரியா? எனவே நான் கேட்டுக்கொள்கிறதா தான், ஒற்று கள்ள பயல்களையும் நீங்கள் நம்பக்கூடாது. இது சுவராக அவை தான் செய்திருக்கணும். நீதி தன் கடமையை செய்யும். ஆனால் எனக்கு திணைக்கலாம் சப்போர்ட்டாக இருக்கல இந்த விஷயத்தில். நீங்கள் கூப்பிட்டு எங்கேயும் இன்குவாரி பண்ணுங்கோ, என்னவும் செய்யுங்கோ. தேவையண்டா மணலாருக்கு கூட அடியுங்கோ, நான் ஆன்சர் பண்ணுங்கோ, வேலை செய்கிறேன். அல்லது முள்ளியோ முசலியோ எங்கேயோ அடியுங்கோ. இனிமேல் நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், கடைசி வந்தும் போக மாட்டேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் போக மாட்டேன். ஏன்னா நான் மானஸ்து, நான் அங்கே வந்து படிப்பிச்சேன். நான் அந்த அதிபர் போய் இந்த புலனாய்வுத்துறையோ ஆரோ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச் இந்த பிஹெச்ஏ எப்படி என்று நீங்கள் விசாரிக்க வேணும் கட்டாயம். நான் பெரிய கொம்பனோ நல்லவனோடு சொல்லலை. நான் எப்பவும் யோசிக்கிறது நானொரு நல்ல விதமாக காட்ட வேணும் சமூகத்துக்கு, நானொரு நல்லா இருக்க வேணும் என்று தான் நான் யோசிக்கிறது. யோசித்தா அதுக்கு சமூகம் இப்படி செய்திருக்குது. அதான் எனக்கு யாரில் கோவிக்கிறேன்னு தெரியலை. எனக்கு அந்த ஒரு சப்போர்ட்டாக யாராவது இருந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது நடக்கலை. அவங்களே விட்டுட்டு போட்டாங்க. தான் அதில் நிற்கக்கூடாது. அது ஒரு மேலதிகாரி கைட் பண்ணணுன்னு சொன்னவ, பேர் சொன்னவா. அந்த அளவோட நான் நல்ல மாதிரி ஏன் அப்படி சொன்னீங்களோ தெரியாது சார், எனக்கு அதுவும் தெரியலை. நான் கார்டு கொடுத்தது பிள்ளை தான். இது ஒரு அடலசன் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ தானே, ஒரு கட்டளமை பருவ இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட இஷ்யூ தானே. இதை விசாரிக்க நீங்கள் நின்றா எனக்கு குறைஞ்சா போகணும். அப்போ என்ன நீங்கள் சாட்சிக்கு வருவீங்க? உங்களை நம்பி என்ன நாங்கள் கடைக்காரருக்கு வழக்கு போடுறது? அப்போ நான் கேட்குறேன், சாட்சி என்றே நீங்கள் வாரீங்கள் இல்லை, என்னென்னு வழக்கு போடுறோம்? உங்களுக்கு என்னென்ன நம்பிக்கை இல்லை? என்னோட பேங்க் பேலன்ஸை நான் அப்படியே காட்டுறேன் நியூட்டா இந்த பாருங்கன்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு நான் அனுப்பினானே இந்த ஸ்க்ரீன் சொல்ல எல்லாம் கிடக்கு. அப்படி இருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணல. பரவாயில்லை, இது என்னோட முடியட்டும், அதான் என்னோட ஆசை. இதை பார்க்குற ஆக்கள் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது, இதை முழு பேருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த தகவல் முழு பேருக்கும் போகணும். ஏடிஎம் கார்டு இல்லாமலே அந்த நம்பரை வச்சு காசு எடுக்கலாம், கேம் விளையாடலாம். என்ன சுட்டு விளையாடுற கேம் இல்லை கேட்குறேன். ஒரு 4 பேருக்கு ஏதாவது மூளையாக ஏதாவது பசில் கேம் அப்படி என்னாலும் பரவாயில்லை. அவையாமல் எந்த 3530 ரூபா படி துவக்க வேண்டி சுட்டு விளையாடி இருக்கணும். நல்லா விடுவேன். இது நீங்களாக வந்து மன்னிப்பு கேட்டால் நான் இதை விட்டுருவேன். எனக்கு இந்த குழந்தைகளை வஞ்சிக்கிற குணம் இல்லை. நான் கடவுள் கோயில் பஜனைன்னு திரிகிற ஒரு ஆள், சரியா? ஆனால் அதையும் மிஞ்சி நீங்கள் கடவுளுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னால் நான் கதைச்சது பிள்ளை இல்லை ஏதாவது அக்கிரமம் காட்ட வலிக்கிட்டீங்களேன்னு சொன்னால் ரைட்டா? ரவுராம் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் தாக்குதல் எது நீங்கள் தப்பவே மாட்டீங்க. அதை நான் அடித்து சொல்லுவேன், சரியா? சுனாமியில் வேறு லெவல் சுனாமி வரும். அந்த ஆளுக்கு மட்டும் ஏதாவது வரும். இந்த இயற்கையை வந்து தூண்டி விட்டால் அது வந்து என்ன செய்யும்னு தெரியாது. ஏனென்றா நான் வந்து இதை எத்தனை விதமாக எனக்கு டீல் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியோடு நான் இப்போவும் இருக்கிறேன். ஆனால் இப்போவும் நான் யோசித்தது இது அப்படி போக வேண்டாம். இது ஏதோ ஒரு உங்களுக்கு தெரியுமா தெரியாது, மனித உரிமைகள் சட்டத்துக்குள்ள 12 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளை
ஒரு மேர்டர் பண்ணினா கூட வெளியில் வரக்கூடிய மாதிரி தான் இலங்கை சட்டம் இருக்குது. ஏன்னா மூளை வளர்ச்சி இல்லை அம்மைக்கு உந்தெல்லாம் செய்கிறாங்களப்போ அவங்களுக்கு என்ன மூளை வளர்ச்சி இல்லை கொஞ்சம் எங்கட அது WHO ஸ்டடி அங்கே வெளிநாட்டில் எல்லாருக்கும் மட்டும் செய்து வச்சுக்கான். அதே என்னப்பா எங்கட நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க இப்போலாம் வேலையெல்லாம் செய்கிறாங்க. அங்கே அவன் ஒருத்தன் ஏஎல் படித்து வேலை செய்கிறான்னு அவனையும் எடுத்து போட்டு நான் வீடியோவில் கேமரா போட்டுறானுண்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வயது குறைஞ்ச இது கொண்டு போய் என் 50 நேரத்தை செலவழிச்சிருக்குது. நான் சூறாக சொல்லுவேன் நிவேதான ஆக்கள் இந்த கேம் பின்ன என்ன 60 கிலோன்னு கொண்டு விளையாடுனதா இப்போ இந்த சூற கேம் வடிவ எவிடன்ஸ் இருக்குது. அந்த குறிப்பிட்ட வங்கியே சொல்லியிருக்குது இந்த கேம் தான் விளையாடுனே எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்குது. கூகுளோட லிங்க் பண்ணி செய்யலாம்னு சொல்லியிருக்குது. இவ்வளவு நீங்கள் செய்ய விட்டு நீங்களப்பா உங்களோட வங்கிகளே இதை பற்றி மக்களுக்கு என்ன அவேர்னஸ் கொடுத்த நீங்கள் உங்களோட காட்டை வச்சே உங்களோட பின் நம்பர் தெரியாமல் இந்த விளையாட்டும் கொடுக்கலாமண்டா பிறகு என்னப்பா கார்டு நீங்கள் இனி பிங்கர் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கிறீங்க ஃபோனுகளுக்குலாம் என்னென்ன விளையாட்டு காட்ட போகிறாங்களோ தெரியாது. முழு பேருக்குன்னு சொல்லுங்க. முக்கியமாக வயசு போனாக்களுக்கு இந்த தகவலை உங்களோட வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளும் உங்களோட அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க. காட்டை கொடுத்துட வேண்டாம். என்னோட முடியட்டும் வேலை போனாலும் பரவாயில்லை சரியா. நான் இதை நம்பி இல்லை எப்போவுமே நான் ஒன்றை நம்பி இருக்கிறதுக்கு நான் அவ்வளோ மொக்க குணம் இல்லை சரியா. நான் அநீதிக்கு தான் பயப்படுற ஒரு ஆள் சரி. நான் நீதியாக தான் நடக்கணும்னு நினைக்கிறாள் கடவுளுக்கு பயப்படுற ஒரு ஆள். என்னோட கடவுள் எவ்வளோ சோதிச்சாலும் நிற்பேன். இதில் நான் வெல்லுவேன். ஆனால் இது நான் கேட்டிக்கி போட்டு தான் விடுவேன். இப்படி ஐடியா உள்ள முழு பேரே நான் கேட்டிக்கி போட்டு தான் விடுவேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் அதான் கடவுளை பார்த்து நீங்கள் இந்த தீட்டு கட்டையில் கொத்தி இருக்கிறீர்கள் வட்டிவா நல்ல வட்டிவா எங்கே கொத்துறான்னு தெரியாமல் நல்ல கருங்காலி தீட்டு கட்டையில் கொத்தி இருக்கிறீங்க. இது பிடிச்சி தான் விடுவேன். நான் கட்டாயம் பிடிச்சு இந்த விளையாட்டும் செய்த ஒருத்தருக்கு நான் காட்டு கொடுக்கல. அவ்வளோ மொக்க நான் லூஸா இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். பழைய வீடியோக்களை போய் எடுத்து பாருங்கள். இவ்வளோ சமூக நோக்கோட நான் யோசிக்கிறேன். நான் வியூ வேற வேணுமெண்டா நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பரபரப்பு கிளப்பி கொண்டிருப்பேன். கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் இந்த முருகன் அருகே இப்படி ஒரு காணொலி என் யூடியூப் சேனலில் நான் போட வேணுமென்னு வாழ்க்கையில் நெச்சதில்லை ரைட். என்னட்ட இருக்கிற இந்த கண்டாக்ட்ஸுக்கும் நான் இப்படி ஒரு தப்பான ஒரு ஃபீட்பேக்கை நெகட்டிவிட்டியை பரப்பணும்னு நான் ஒரு காலமே நெச்சதில்லை. நெக்க வச்சது இந்த சொசைட்டி ரைட்டா. ஸ்கூல் பிள்ளைய செய்துண்டா அது எல்லாருடையும் சேர்ந்த விளைவு. அப்புராசா நீ யாரோ செய்து போட்ட பிரச்சனை இல்லை. நீயும் சிலவளை பார்க்கக்கூடும். உனக்கும் ஒரு பயம் பெறலாம் சிலவளை இதை பார்த்துட்டு. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை. ஏன்னா நீ செய்தது நீ நீ ஒன்று சமூகத்துக்கு கிளிக்க போகிறது இல்லை. அதெல்லாம் ஜோதிச்சு போட்டு தான் இதை நான் உன்னை போடணும்னு வலிக்கிட்டுனான். அப்படி ஏதாவது மென்னிப்பண்டா என் அந்த காசும் நாளண்டைக்கு நான் சின்னதாக ஒரு 60 பேரோட என் சொந்தக்காரோட செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நான் அதை குழப்பிடாதே அப்போ அதுவும் நின்றுதண்டா. அதை என்ன சொல்கிறது பிறகு மேலே ஒருத்தர் இருக்கிறார் தெரியும் தானே அவற்றை உடுக்கடிகள் அவரை தாங்க மாட்டீங்கள் நீங்கள் அவ்வளோதான் என்னால் சொல்லிடுறேன் ரைட்டா. நான் திருவண்ணாமலை சிவன் ராமேஸ்வரத்துக்கு போன பாக்கியம் கிடைச்சால் சும்மா எல்லாரும் போயிடாது காசிக்கெல்லாம் எல்லாரும் போயிடாது. நீங்கள் தேவையில்லாமல் அந்த ஆள்கிட்ட நான் முறையிட்டு இந்த முறையிட்டு இதுகளை விட வேறு லெவல் முறையிடாது ரைட். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் இல்லா போகலாம் அது வேறு கதை. இல்லை உங்களோட ஜீசஸை நம்பலாம் என்னவும் நம்பலாம் சொல்லுங்க. ஆனால் நான் தெரியாமல் ஒரு ஆசையில் செஞ்சுட்டேன். இனிமேல் இப்படி செய்யலைன்னு இந்த காசையும் கொண்டு வந்தேன். இல்லை உங்களால் தர முடியலைன்னு சொன்னால் தவணை முறையில் தாங்கும். இப்படி தாங்கூட நான் இதை மாறிக்கறி செய்கிறேன் பிரச்சனை இல்லை சரியா. நான் நினச்சா எவ்வளோ இல்லீகலாக உழைக்கலாம். நான் அப்படி யோசிக்காத ஒரு ஆள் கெடுத்து போடாதீங்க தயவுசெய்து அதை கொண்டு வந்தாங்க ப்ளீஸ். ஆசிரியர்களே அல்ட்ரா ஃபெயிலியர் உங்களோட கவுன்சிலிங்கில் உங்களோட எல்லாம் அல்ட்ரா ஃபெயிலியர். நீங்கள் படிப்பிக்கவே வேண்டாமப்பா அவங்களுக்கு இதை செய்யுங்க முதலாதா சரியா ப்ளீஸ். நீங்கள் எங்கேயும் முறையிடுங்கோ எங்கேயும் தண்டுங்கோ. நான் மன்றுக்கு வேற நான் தாராளமாக தயாராக இருக்கேன் சரியா. நான் அவ்வளோ அப்போ கோப்பை இல்லை. இது ஒரு 100% இவையால் செய்யப்பட்டிருக்குது ரைட்டா. இன்றைக்கு அதிபற்ற ஆஃபீஸுக்கு அதிபற்ற மோடிஜையில் குத்தின இல்லையன்ற அந்த மதிப்புக்குரிய அதிபரையாக சொல்லாட்டும். இப்போ கொஞ்ச நேரம் முன்னே என்னை எடுத்து ஆட்டிப்படுத்தின நிறுவன் உங்களுக்கு நாங்கள் உங்களோட நிற்போம் யார் நிற்காட்டி ஏனெண்டா அவர் ஒரு ஆள் நிற்கலை என்னோட சப்போர்ட்டா. அப்போ அவர் சொன்னவர் யார் இல்லாட்டி நாங்கள் நிற்போம் யோசிக்காங்க மண் நல்லி எறிஞ்சு போட்டு வந்தேன் நான் சரி. எவ்வளோ வலி இருக்கும் எனக்கு நாலண்டே நான் என்ன வெள்ளி வாக்குறது அந்த காசு இல்லாமல் எப்பயாவது நான் யார்ட்டையாவது காசு சார்பாக காய்ச்சிருக்கிறேன். உங்களோட எத்தனை பேர் நீங்கள் என்னோட போன் எடுத்து காய்ச்சிருக்கிறீங்க. நிறைய சப்போர்ட் பண்ணவர் அந்த சார். இன்றைக்கும் 3 பேர் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் அந்த பாடசாலையில் ஒரு சின்ன போதைப் பொருளை பயன்படுத்தின சம்பந்தமாக பாடசாலையால் அங்கே விசாரணைக்கு போகுது. ஐயோ கடவுளே கோயில்களில் கொண்டாட்டங்கள் கும்மாளங்கள் போடுறத விட்டுடுங்கிற சொசைட்டி நாசமாக போகுது. அதை கொஞ்சம் பாருங்க யாராவது சேர்ந்து தனி எங்களாலேயோ ஆசிரியர்களாலேயோ செய்யலாது. அவங்கள எல்லாம் செய்கிறாங்க ரைட்டா. ஓ லெவல் படியன்னு எல்லாம் செய்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வவுனியா சம்பவத்தில் என் கதைச்சிருந்தேன் நான். மக்களே திருப்பம் சொல்கிறேன் நான் ஒரு நெகட்டிவிட்டியை விதைக்கணுமென்று ஆசைப்படுற ஆள் இல்லை. ஆனால் என்ன எப்படி கதைக்க வச்சது இந்த சிஸ்டமும் இந்த சொசைட்டியும் இந்த சொசைட்டியும் என்ன இப்படி கதைக்க வச்சது. சில வேளை ஒரு மாதத்துக்கு பிறகு நான் ஏன் இப்படி வீடியோ போட்டேனான்னு யோசிக்கலாம் நான். ஆனால்
இது ஒரு பூம் மாதிரி வெட்டிக்கணும் கன்னடத்தை இந்த கதை பெற வேணும் சரியா இதை போட்டு தான் நான் ஃபேமஸ் ஆக நிற்கணும்னு வாழ்க்கையில் நினைச்சிடாங்க திருப்பம் சொல்கிறேன் இதால் ஒரு இன்டென்ட்டும் எனக்கு இல்லை எனக்கு அப்படின்னா இப்போ இதுக்கு கொஞ்ச நாள் முன்னே நடந்த பிரதேசவே அதே மாதிரி அப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு எத்தனையோ பேர் கேட்டது நான் போகலை அப்பாவே வேண்டாம்னுட்டு கடைசியாக வந்துட்டு 2 சப்போர்ட் பண்ணினான் அப்படியான ஒரு ஆள் தான் நான் எனக்கு அப்படி ஒரு ஆசையே இல்லை அப்படி ஆசை என்ன நான் இதுக்கு ரங்கியே இருக்க மாட்டேன் இதுக்கு ரங்கினது இந்த நல்லதை விதைக்கணும்ண்டு இப்படி ஒரு விஷயமும் நல்லது தான் பிரச்சனை இல்லை ஒரு எத்தனை வயசான அம்மாக்களை நீ காப்பாற்றப்படலாம் எத்தனை பேர் களவெடுத்திருப்பாங்க இந்த பாட்டி மாதிரி அக்கௌண்ட்ல இருந்து இப்போ பிள்ளைகள் இல்லை பேயல்ன்று தான் நான் நினைக்க வேண்டி கிடக்குது என்னப்பா கலியுகத்தில் ஒரு 150 ரூபா நீங்கள் எடுத்தப்பா சரிக்கும் நான் ஆசையில் ஒரு அஸ்பலத்தை வண்டி குடிச்சா ஒரு சாப்பாட்டை திண்டேன் நீ துவக்கு வண்டி விளையாடி இருக்கிறேன் இந்த கேமில் இருந்து 50,000 ரூபா உனக்கு அவ்வளோ சிம்பிளாக போச்சு நான் இந்த வெயில் கேம் இது கேம் காலமே சாப்பிட்றதில்ல 2 குழந்தைகளுங்களுக்கு நாங்கள் வலிக்கிறோம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்டா பதியணும் மண்டையில் மற்ற மண்டைகளுக்கு பதியணும் பனிசையும் அதையும் இதையும் சாப்பிட்டுட்டு தான் நானும் மனுஷன் வேலையை போடுறேன் பைப் சரியாக சாப்பிட்றதும் இல்லை அப்படி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசை நீங்கள் துவக்கு வண்டி சுட போகிறீங்க சரி திருப்பவும் கடைசி தரமாக சொல்கிறேன் நீங்கள் தந்துட்டா மன்னிப்பு கேட்டுட்டா அடுத்த காதுக்கு தெரியாது பைப்புக்கு கேட்டான்னு சொல்லுவேன் என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மச்சான் மாதிரி கூட நான் இதை சொல்ல மாட்டேன் அப்படியே விட்டுருவேன் என்னென்னு நீங்களே முடிவெடுங்கோ உங்களோட சமூகத்தின் ஒரு பேரையே வடுவேன் வேறு ஒரு தருக்கு நான் காட் கொடுக்கல சும்மா சொல்லக்கூடாது தேவையென்றா நீங்கள் இன்ன மாதிரி என்று சொல்லி உறுதிப்படுத்துங்கோ நான் கம்பி என்ன ஏறத்தான் இருக்கிறேன் சரியா அப்படி நம்பிக்கை துறவம் இது வடிவாக எனக்கு பொக்கெட்டுக்கு கார்டு வச்சாலேயும் தெரியும் கார்டு நம்பரை பாடமாக்கினாலேயும் தெரியும் ஆனால் நான் பாடமாக்கி எனக்கு தெரியாதப்போ இதை பாடமாக்கினா அப்படி எடுக்கலாம்னு சொல்லி பரவாயில்லை 4 நம்பர் தானே நீங்கள் பாடமாக்கிட்டு எக்ஸ்பைரி டேட் இத்தனைய மாதம் இத்தனைய ஆண்டு பாடமாக்குறது திகதி அதில் இல்லை கடைசி 3 நம்பரை பாடமாக்கினா சரி செய்திருக்கிறீங்க இந்த அவேர்னஸ் இலங்கை முழுக்க பரவட்டும் யாராவது மீடியாக்காரர் நான் காப்பிரைட் அடிக்க மாட்டேன் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் போடலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போத்தி நான் தில்லாலங்கடி எங்களோட குழந்தைகளை பற்றி இந்த மக்கள் அறியட்டும் சரியா எனக்கும் பிள்ளைகள் இருக்குது அப்புறம் நான் பிள்ளைகளுக்கு எதிரானாலோ இதானாலோ இல்லை உங்களோட பிள்ளைகளை தயவு செய்து அவேர்னஸ் கொடுங்க இந்த கேமுகள் அதுகள் பிள்ளை என்ன செய்கிறான்னு பாருங்க தயவு செய்து ஃபோனோட நீங்கள் என்ன 1000 தண்டு என்ன செய்கிறீர்கள் நான் எடிட் பண்ணாலும் பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு தான் யூடியூப் செய்வேன் என்ன செஞ்சாலும் அதுவும் என்னையுமே நித்திரையாக தான் நான் செய்வேன் அப்படி இருந்தும் சில வேளை எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க முடியாமல் போகலாமோன்னு நான் இப்போ யோசிக்கிறேன் இது நான் தொடர்ந்து செய்ய வேணுமா இது கூட யோசிக்கிறேன் என்ன பார்க்குறீங்க என்ன முகட்டை பார்த்துக்கொண்டா இருக்கிறீங்க நீங்கள் உங்களோட பிள்ளைகள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் இனி கொஞ்சம் அவதானமாக இருங்க வாழ்கிறது பிள்ளைகளுக்காகத்தான் ஆனால் இப்படி ஒரு பேர் நீங்கள் கேட்கணுமெண்டு இல்லை சரியாக கஷ்டப்பட்டு விரந்தி சொல்கிறேன் முருகன் அறிய நீங்கள் இதுக்கு நீதியின் பக்கம் இதை மன்னிப்பு கேட்டு தெராட்டி இந்த பிரபஞ்சம் சரியான கொடுமையானதை அது உங்கள் கனவேர் விளையாட்டு காட்டுற எல்லாருக்கும் பெரிய பெரிய ஐடி ஃபீல்டில் சரி நாலேஜில் சரி விளையாட்டு காட்டினவே காட்டு தீ நிப்பாட்டினவையா எல்லாம் பதில் சொல்ல வேணும் சரியா பதில் சொல்ல வேணும் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறேன் நீங்கள் யாரும் அங்கேயும் பகிரலாம் தாராளமாக உங்களுக்கு காப்பிரைட் தந்து கிடக்குது இதுக்கும் நான் காப்பிரைட் அடித்தா நீங்கள் என்ன தூசணத்தால் பேசலாம் யாருமே எடுத்து போடுங்க பிரச்சனை இல்லை நான் இந்த தளத்தில் பதிவேற்றேன் அப்புறம் எனக்கு இப்போ ஒரு 2-3 நாளாக மூட்டு இல்லை ஒரு நல்ல காணொலியோட சந்திப்போம் நான் மற்றவனை மோட்டிவேட் பண்ணுறதா நான் கடவுள் என்னத்துக்கு இப்படி செய்யுதோ என்ன தெரியல குட்டி இருக்குது பிரச்சனை இல்லை ஒரு 15 ரூபா 20 ஒரு 1000 ரூபாண்டா கூட நான் விட்டுருப்பேன் என்னோட கிடந்த 88,000 இப்போ 39,000 ஒன்று விட்டுக்கிறாங்க இதை நான் இப்படி கதைக்காமல் விடலாமோண்டு உங்களுக்கு இது நடந்திருந்தால் நீங்கள் சரி இதை பார்க்குற டாக்டரோ இன்ஜினியரோ பெரிய ஆளோ ஜட்ஜராக பார்ப்பீங்கள் நான் சத்தியமாக இதோட இந்த வீடியோ போட்டிருக்கக்கூடாது ஒரு தவறான இதை ஆனால் இது ஈஸியாக ரீச் ஆகும் நான் தான் யோசிச்சேன் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹெல்த் எஜுகேஷன் எல்லாம் கொடுக்குறது ஈஸியாக ரீச் ஆகட்டும் நல்ல விஷயம் நடக்கட்டும் வந்து தயவு செய்து மதிப்புக்குரிய இப்போ கௌரவ உறுப்பினர்கள் இது சம்மந்தமாக அவங்களோட இடத்த கதைங்கோ இப்போ எலெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிற பிரதேச மெம்பர்ஸ் ஐயோ லைட் ஒன்றும் போட வேண்டாமப்பா எங்களை சமூகத்தை இதை பற்றி வேர் பண்ணுங்க இதை பற்றி இறங்கி வேலை செய்யுங்க லைட்டு தான் என்னுடைய கட்டுறியல் லைட்டு போடுறியல் ரோட்டு போடுறியல் ஒன்றும் வேண்டாம் இதை பற்றி இறங்கி வேலை செய்யுங்க நான் என்ன ஹெல்ப் பண்ணுமோ வளவாளரோ ஆக்களை செய்கிறவங்க வந்து படிப்பிக்கிறேன் சும்மா ஒட்டு காசும் வேண்டாம் தேவைன்னா அதை தூரடம்னா கொஞ்சம் பெட்ரோல் அடிச்சு விடுங்க நான் பாருங்க சரியா அதான் வீடியோ எடுத்துக்கொண்டு போகிறேன் நான் இப்படி கழிச்சு நான் சொல்லி இதில் ஃபெயில் விட்டுட்டு பிறகு படிப்பேன் என்னத்துக்கு எனக்கு தெரியலை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மூட்டில் அப்படி இந்த வீடியோ நான் எடிட் பண்ணவே மாட்டேன் அப்படியே போடுவேன் இன்னொரு நல்ல காணொலியில் கொஞ்சம் நாளையால் சந்திப்போம் நன்றி மக்களே